லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1360 உயர்ந்து ஒரு சவரன் 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமிற்கு ரூபாய் 170 உயர்ந்து 1 கிராம் 13,450 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 8,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3,18,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமிற்கு 8 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 318 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லை மாவட்டம் கூத்தன்குடியில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டம். தூண்டில் வளைவு அமைத்து தரக்கோரி கடற்கரையில் கோஷமிட்டு முழக்கம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம். பொங்கல் பண்டிகை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பிய மக்கள் கிளாம்பாக்கத்தில் மாநகர பேருந்துகளை நோக்கி சாறை சாறையாக படையெடுத்தனர். சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவிற்கான அணிவகுப்பு ஒத்திகை. தொடர்ந்து கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். 26ஆம் தேதி ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடி ஏற்று உள்ளதை முன்னிட்டு ஒத்திகை நிகழ்ச்சி. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. ஜனவரி 24, 25, 26 தேதிகளில் உச்சக்கட்ட பாதுகாப்பாக 7 அடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக இணையும். பாஜக மேலிட தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மெக்வால் தகவல். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நிறைவு. இதுவரை 13,03,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். கரூர் கூட்டு நெரிசல் வழக்கு தொடர்பான விசாரணை. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவிக தலைவர் விஜய் இன்று ஆஜராகிறார். மொழி என்பது பிரிக்கக்கூடிய சுவர் அல்ல, அது உலக மக்களை இணைக்கக்கூடிய பாலம். சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஒன்றிய அரசின் அரசியல் குறுக்கீடுகளால் சாகித்ய அகாடமி விருது இதுவரை அறிவிக்கப்படவில்லை. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் செய்வது ஆபத்தானது என முதலமைச்சர் குற்றச்சாட்டு.
இந்திய மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது தமிழ்நாடு அரசை ஆண்டுதோறும் வழங்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக அரசுக்கும் துருக்கி, மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். பண்பாடு, கலாச்சாரம், இலக்கிய பரிமாற்றம், உலகளாவிய புத்தக திருவிழா ஆகியவற்றை உறுதி செய்ய நடவடிக்கை. முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு பின்னோக்கி செல்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு. குறு, சிறு, நடுத்தர தொழில் வளர்ச்சியிலும் பின்னடைவு என்றும் விமர்சனம். பொறியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் பல பேராசிரியர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இல்லை என ஆளுநர் புகார். பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, PhD ஆகிய நிலைகளில் தரமான கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பேச்சு. தமிழக பாஜக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் குழு அமைப்பு. VP துரைசாமி, KP ராமலிங்கம் உள்ளிட்ட 12 பேர் குழுவில் இடம்பெற்றுள்ளதாக நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம் நாளை நடைபெறும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. செயற்குழு கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். பாமக அமைக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணி மட்டுமல்ல, நாணயமான கூட்டணியாக இருக்கும். சிறந்த கூட்டணி என மக்கள் பேசும் கூட்டணியை அமைக்க முயன்று வருவதாக ராமதாஸ் பேட்டி. எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக தேர்தல் வாக்குறுதிகளில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்த கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். காஞ்சிபுரம் அருகே பேக்கரியில் சிலிண்டர் வெடித்து விபத்து. 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். கோவையில் தொழிலதிபர்களை மிரட்டி தங்க நகை, நிலம் மோசடி வழக்கு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீதான புகார் குறித்து CBCID விசாரணை தீவிரம். கோவையில் உள்ள பிரபல உணவகத்தில் சிக்கன் சாப்பிட்ட 5 பேருக்கு உடல்நலக்குறைவு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டசபை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் என தகவல். சிவகங்கை அருகே வரதட்சணை கேட்டு அடித்து உதைத்ததாக தனியார் வங்கி ஊழியர் புகார். மணமகன், அவரது தாய், சகோதரி உட்பட 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. கேரளாவில் மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய நபர் 8 மாதங்களுக்கு பிறகு கைது. செல்போன் உரையாடல்களை ஆய்வு செய்து ஆதாரங்களுடன் மகன் அளித்த புகாரில் நடவடிக்கை. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க.